Take them. उतरो कमीने। चल बे साले। Well done, my boy. Well done. Thank you, sir. मुन्ना அப்பா குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ரசூல் பாய் வாங்க வாங்க
என் பையன் எப்படி படிக்கிறான் சார்? அவனுக்கு என்ன, எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் தான். முன்னா நீ கிளாஸுக்கு போ. சார், ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னால ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் பின்னால ஒரு ஆசிரியர் இருப்பார். இந்த குழந்தைங்க சார்பா நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன். எதுக்கு? குழந்தைங்களை எல்கேஜில சேர்க்கறதுக்கு பெத்தவங்க கிட்ட டொனேஷன் கேட்டு கஷ்டப்படுத்துற இந்த காலத்துல ₹1 கூட டொனேஷன் வாங்காம, ஒரு பைசா கூட ஃபீஸ் கட்ட சொல்லாம நீங்க இந்த ஸ்கூலை நடத்துறீங்க. ரசூல் பாய், இது எங்க அப்பா ஒரு லட்சியத்தோட ஆரம்பிச்ச ஸ்கூல். இதுல படிக்கிற பசங்க எல்லாம் பெரியவங்களாகி இந்த நாட்டுக்கு பயன் பண்ணுங்கிறது தான் அவருடைய லட்சியம். அவரோட லட்சியத்தை நீங்க 25 வருஷமா காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்கூல் கோல்டன் ஜூப்ளி ஃபங்க்ஷன் எப்ப சார்? அக்டோபர் 2. அன்னைக்கு உங்க ஸ்கூலை பத்தி எங்க பத்திரிக்கையில ஒரு ஆர்டிகல் எழுதலான்னு இருக்கேன். அதுக்கு உங்க இன்டர்வியூ வேணும். கண்டிப்பா வாங்க. அண்ணா, சொல்லு. நான் மாறி பேசுறேன். அந்த புது எஸ்ஐ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாண்ணா. என்ன பத்தி சொன்னியா? சொன்னேன்னா, கடந்த 15 வருஷமா இந்த தொகுதியில நீங்க எம்பியா இருக்கிறீங்க. உங்களை பகச்சுக்கிட்டவன் இது வரைக்கும் இந்த சிட்டில இல்ல. தேவையில்லாம அவர்கிட்ட மோதாதன்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? என்ன நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு என் மயிரை கூட புடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டான்னா. என்னங்கடா ஸ்ரீலங்கா கிட்ட கேவலமா தோத்து போன இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி மூணு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம வழியில குறுக்க வர அந்த எஸ்ஐய போகும்பொழுது அவனை மடக்கி கொலை பண்ண சொல்றீங்களா? இதுதான் ஓவர் ஆக்டிங்ன்றது. நான் பேசுற சமயத்துல குறுக்க பேசக்கூடாதுன்னு தெரியும்ல. ஏன்றா ஃபீல் பண்றியா? எங்க கொஞ்சம் கை நீட்டு. இப்ப சூப்பர், நீங்க அடிக்கவே இல்ல, சும்மா சொன்ன. நான் அடிக்கலங்கிறப்போ நீ சும்மாங்கிறப்போ இந்த பணம் மட்டும் உனக்கு எதுக்கு? தேங்க்ஸ் அண்ணா. ஏன்றா சப்ளை சூப்பராஜ், அசல் ஏன் ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே இருக்கு. ஏன்றாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணு இல்லைன்னா, ஒரு வேளை நீ செத்துட்டீன்னா உன் சீட்டு காலி ஆயிடுச்சுன்னா அதை எனக்கு கொடுத்துருவாங்கல்ல, அதனால தான் இதை கட்டப்பு. ஆஹா, ஏன் தருவாங்க? என்னன்னா, சேம் கலர், சேம் ஃபிகர், சேம் பார்ட்டில இருக்கும். கெட்டப் விஷயத்துலயும் சேமா வந்தா சூப்பரா இருக்கும்ல, அதனால தான் உன்னைய ஃபாலோ பண்றேன். ஓவரா இருக்குடா. எதுனா? மீச. ஏய், கை தானும் வாழ மாட்டான், அடுத்தபடி வாழ மாட்டான். இன்னும் ஏதோ ஒண்ணு அதிகமா இருக்குல்ல? கொஞ்சம் சோறு இருந்தா தம்மா, நீர் மோர் இருந்தா தம்மா. அம்மா 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 பிச்சை போடு போடுங்க அம்மா. இது ஒரு ரேஞ்ச். இப்ப ஃபாலோ மீ. டேய் கோவிந்தராஜே, பாத்துக்கிறேன்டா. எனக்கு நேரம் வரும்ல, அப்ப வைக்கிற வேட்டு. எங்க இவ்வளவு தூரம்? ஒண்ணு இல்ல ராசா, கொஞ்சம் மனம் விட்டு பேசிட்டு போலாம் தான் வந்தேன். இப்போ புருஷன் முண்டாடி கடையில சண்டை வரலாம், அப்பம் புள்ளி கடையிலயும் சண்டை வரலாம். ஆனா போலீஸ் ஆபீசருக்கும் பொலிட்டிக்கல் லீடருக்கு இடையில எப்பவும் டிஃபரன்ஸ் இருக்க கூடாது ராசா. டீலிங்ஸ் இருக்கணுமா? இதுதான்டா போலீஸ்ங்கிறது. சும்மா ஒரு கோடு போட்டான் கப்பல் பிடிச்ச ரோட போட்டார் பாத்தியா? டேய் நிறுத்துறா நாயே. நான் இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டது உன்ன மாதிரி கேவலமான அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மாமா வேலை பார்க்கறதுக்கு இல்லடா, நியாயத்தையும் தர்மத்தையும் காப்பாத்துறதுக்கு. தங்க பதக்க சிவாஜில இருந்து போலீஸ் ஸ்டோரி சாய்குமார் வரைக்கும் இதே டைலாக் தான் சொல்லிட்டு இருக்காங்க, நியாயம் தர்மம் நியாயம் தர்மம்னு. ஏண்டாயே நீயே சொல்லு, இது உனக்கு நியாயமா இருக்கா? எஸ்ஐ, அண்ணன் சொல்றத ஒழுங்கா கேட்டுக்க, இல்லாட்டி சமாதி கட்டிடுவாரு. நான் எவனுக்கும் பயப்படுறவன்லடா, டியூட்டில சின்சியரா இருக்கிறவன். எனக்கு சென்டிமெண்ட்ங்கிற பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் மேரேஜ் பண்ணிக்கல. அண்ணா ரொம்ப பேசுறான். இதை எதிர்பார்த்து தான் நானே பர்சனலா வந்தேன். போடு தள்ளு. செத்த அழக்கூட ஆள் இல்லாத அனாத பையன் நீ இதுவரைக்கும் இருந்ததே அதிகம். எக்ஸ்பிரஷன் ஓவரா இருக்கு. வா.
அங்க மர்டர் செஞ்சமோ இல்லையோ இங்க அதுக்குள்ள ரெடி. வேற வழி நைனா, தப்பு செஞ்சவன் கோயிலுக்கு போய் உண்டியல்ல காசை போட்டு கடவுளை காப்பாத்துன்னு சொல்லுவான். ஐயோ வேண்டாம் மேடம். ஏய் மிஸ்டர், ஏய் ஒனதா என்னது சொல்ற? அது ஒண்ணும் இல்லைங்க, கனவு கண்டுகிட்டு இருந்தேன். கனவா? என்ன அது? வேண்டாம் மேடம், சொன்னா நீங்க என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. சொல்லலாம் தான் சஸ்பெண்ட் பண்ணுவேன். சொல்லு. கனவுல நீங்க என் பக்கத்துல வந்து அப்படியே என்ன கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. நான் உங்க ஜாக்கெட் பட்டன்ஸ் அவுத்துக்கிட்டு இருந்தேன். என்னாச்சு? என்ன ஆச்சு? நீங்க தேவையில்லாம வந்து என் கனவை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. கனவு கலைஞ்சு போச்சு. போனது கனவு இல்ல, உன் வேலை. டாடி, டாடி. என்னம்மா கூப்பிட்டியா? இவர வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணுங்க. ஓகே, டிஸ்மிஸ். சார், உடனே உங்க மாப்பிள்ளைய அப்பாயிண்ட் பண்ணுங்க டாடி. ஓகே, அப்பாயிண்டட். என்னம்மா குண்டதுக்கு போடுற? எஸ் டாடி. ஏப்ரல் ஃபூல் ஆகாம உங்களை காப்பாத்தினாரே அன்னைக்கே நினைச்சேன் இவரு புத்திசாலின்னு. உங்ககிட்ட ஒழுங்கா சின்சியரா வேலை பாக்குறப்ப நினைச்சேன் இவரு நேர்மையானவர்னு. இப்ப இவரு கனவு காண்றப்ப நினைச்சேன் இவரு எந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறாருன்னு. கட்டினா இவரை தான் கட்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு நீங்களும் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்துருங்க டாடி மாப்பிள்ளை போஸ்ட். உன் செலக்ஷன் ரொம்ப பிரமாதமா. பொண்ணுங்களுக்கு மேரேஜ் விஷயத்துல இந்த அளவுக்காவது சுதந்திரம் இருக்கணும். என்னையா சொல்ற? இவங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. அடே பாவி, கடுமையான வேகத்துல இருக்க. ஆல் தி பெஸ்ட் டே. தேங்க்யூ.